இந்தியன் 2 படத்தோட செய்கையில, கோ பேக் சங்கர்ன்னு சொன்ன நம்பள, கேம் சேஞ்சர் படத்த வச்சு தெலுங்கு பாக்ஸ் ஆஃபிஸ கலக்கிட்டு, திரும்ப தமிழ்ல குடுக்குறேன்டா கம்பேக்ன்னு சொல்லி எடுத்த படம் தான் கேம் சேஞ்சர். இந்த படம் இன்னைக்கு எல்லா தியேட்டர்லயும் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த வீடியோல கேம் சேஞ்சர் படம் ரிவ்யூ பார்ப்போம் வாங்க. வெல்கம் டூ சினிபர்க். இந்த கேம் சேஞ்சர் படத்துல ராம் சரண், கைரா அத்வானி, எஸ்.ஏ. சூர்யா, அஞ்சலி, சமுத்திரக்கனி, சுனில்னு இன்னும் நெறைய பேர் நடிச்சிருக்காங்க. இதுல ராம் சரண் டியூவல் ரோல்ல ஆக்ட் பண்ணியிருக்காரு. அப்பா பையனா. கைரா அத்வானி பிரசன்ட் போர்ஷன் ராம் சரணோட லவ்வரா வராங்க. அஞ்சலி ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ராம் சரணுக்கு ஒய்ஃபா வராங்க. இந்த படத்துல எஸ்.ஏ. சூர்யா சிஎம் ரோல்ல வில்லனா வராரு. இந்த படத்தோட ஒன்லைன் பாத்தீங்கன்னா, பிரசன்ட் போர்ஷன்ல இருக்க ராம் சரண் ரொம்ப கோவக்காரரு. கோவத்த கண்ட்ரோல் பண்ண புக்லாம் படிக்கிற அளவுக்கு. இவரு படிச்சு ஐஏஎஸ் ஆகி அப்புறம் எலெக்ஷன் கமிஷனர் ஆகிட்ட அப்புறம் இவருக்கும் எஸ்.ஏ. சூர்யாவுக்கும் வர மோதல் தான் முழு படமே. ராம் சரண் அவரோட மைண்ட் கேம் மூலமா பாலிடிக்ஸ்ல எஸ்.ஏ. சூர்யாவை எப்படி ரிவெஞ்ச் எடுக்கிறாரு தான் ஸ்டோரியே. அதனாலே படத்துக்கு கேம் சேஞ்சர்னு பேர் வச்சுட்டாங்க. இந்தியன் 2 படத்துக்கு அப்புறம் சங்கர் கேம் சேஞ்சர் படத்தை எடுக்கிறாரு. அதுவும் தெலுங்குல போய் எடுக்கிறாருன்னு ஒரு பயம் இருந்துச்சு. பட் கார்த்திக் சுப்புராஜோட ஸ்டோரினால கொஞ்சம் எக்ஸ்பெக்ட் பண்ணி போனதுக்கு ஆல்ரெடி இருக்க ஏகப்பட்ட சங்கர் சார் மூவிஸ் ரெஃபரன்ஸ் தான் வருது படம் ஃபுல்லா, இன்க்ளூடிங் ஃபிளாஷ்பேக் சீன். ட்ரைலர்ல பார்த்ததுமே தெரிஞ்சிருச்சு என்ன ஆக போகுதுன்னு ஃபிளாஷ்பேக் சீன்ல. ஸோ எல்லாம் ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு. மூவி பார்க்கும்போது படத்துல வர லாஜிக் மிஸ்டேக்ஸ் தான் அன்பிரெடிக்டபிளா இருக்கு. அதை பத்தி கடைசியில பேசுறேன். எஸ்.ஏ. சூர்யா ஒரு நல்ல ஆக்டர். பட் இந்தியன் 2ல வந்ததுனால இதுல அப்படியே கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கு. வேற ஒன்னும் இல்ல புதுசா சொல்ல. ரீசெண்டா வந்த சூர்யா சாட்டர்டே படத்துல கூட எஸ்.ஏ. சூர்யா ஆக்டிங்காகவே பார்க்கலாம் படத்தை. பட் இதுல ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. கைரா அத்வானியை இந்த படத்துல எதுக்கு போட்டாங்கன்னு சொல்லிட்டேன். அதை தவிர்த்து வேற ஒரு ஸ்கோப்பும் இல்ல படத்துல. ஒரு 3 பாட்டுக்கு வராங்க, ஆடிட்டு போறாங்க. இந்த படத்துல பிஜிஎம் அண்ட் சாங் எல்லாம் சுமார் தான். ட்ராக்கை ரிலீஸ் பண்ணும்போதே பெருசா பேசல எங்கேயும். படத்துல பார்த்தாலும் அப்படிதான் இருக்கு. ராம் சரண் ஒரு நல்ல டான்சர். பட் அவரை பாலையா மாதிரி மச்சான் மச்சான் சாங்ல ஆட விட்டுருக்காங்க. தென் இந்த படத்துல ஜோக் எல்லாம் ஒஸ்ட்னு சொல்றதை விட டோட்டல் கிரிஞ்சுன்னு சொல்லிட்டு போலாம். அப்படிதான் இருந்துச்சு எல்லாம். பிளஸ் இந்த படத்துல ஆக்டர்ஸ் எல்லாரோட ஃபேஸ் ரியாக்ஷன்லாம் ஒரு மாதிரி ஆக்வர்டா இருக்கு சில சீன்ஸ்ல. இது எல்லாத்தையும் விட லாஜிக் மிஸ்டேக்ஸ். இது சொன்னா ஸ்பாய்லர் மாதிரி இருக்கும். பட் சொல்றேன். ராம் சரண் வில்லன்ஸை அடிச்சு போட்டு தண்டவாளத்துல கட்டி விட்டு போயிடுவாரு. அப்புறம் அங்கே ட்ரெயின் ஃபாஸ்ட்டாக வந்துன்னு இருக்க, ட்ரெயினுக்கு முன்னாடி ஹெலிகாப்டரில் வந்து ஸ்வாடை வச்சு கட்டி போட்டவங்க கையில் இருக்கிற கயிறை வெட்டி விட்டு பறந்து போவார். இப்படி ஏகப்பட்டது சொல்லினே போகலாம். சரி ப்ரோ, இந்த படத்தை பார்க்கலாமா வேணாமான்னு கேட்டால், இப்போ சொன்னது எல்லாம் ஓகே, லாஜிக் மிஸ்டேக்லாம் பார்க்க மாட்டேன், என்டர்டெயின்மெண்ட்டுக்கு பார்க்கலாமான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒன் டைம் தாராளமாக பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃபஸ்ட்டு.